ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்திசம் விலாக்ஸ். இன்னைக்கு யாராச்சும் என் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் மீ தம்ஸ் அப். ஸோ இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சண்டே மினி விலாக். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்ளோன் டேக்கு அப்புறமா, அதாவது சாட்டர்டே சைக்ளோன் வந்தது. ஸோ அடுத்த நாள் சண்டே என்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ எங்கள் ஏரியாலாம் அவ்வளவா தண்ணி நிக்கல. கொஞ்சம் ஆக்சுவலி நின்னுது. ஆனா எடுத்துட்டாங்க வாட்டர் மோஸ்ட்டா. அண்ட் மார்னிங்கே நாங்க வந்து வெஜிடபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டோம், பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. நானு, என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்க வந்து பைக்ல போனோம். வி ரியலி என்ஜாய்டு ரைடிங் இன் பைக். ஆக்சுவலா காரோட எங்களுக்கு பைக் தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே போகிறேன் அப்படின்னா வந்து மத்தியானம் என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ மட்டன் வாங்கியாச்சு. மட்டன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாருங்களேன், காக்காலாம் ஜாலியாக தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தோசையும் வெங்காய சட்னியும் செஞ்சேன். அண்ட் லிவர் வாங்கியிருந்தோம் மட்டன் கடையில், அப்படியே லிவரும் வாங்கினோம். ஸோ லிவரும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ சைடில் வந்து என் ஹஸ்பண்ட் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி இஸ் ஃபார் ரசம்காக அதை வச்சுருக்கேன். ஸோ லிவர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஆனியனை போட்டுடலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனை வந்து நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு தென் ஒரே ஒரு பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆக்சுவலி நான் வாங்கின லிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 100 கிராம் லிவர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே சாட்டே பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். லிவரையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு கலந்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அண்ட் எடுத்துகிட்டோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி வற்றிருக்கும். அதுக்கப்புறமா உப்பையும் பெப்பரையும் ஆட் பண்ணி திரும்பியும் கலந்து மூடி வச்சுடுங்க. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்மளோட லிவர் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இட் வாஸ் ஸோ யம்மி. ஆக்சுவலாக அது என்னோடய ஃபேவரெட். எங்கள் அப்பா சூப்பராக சமைப்பார். ஸோ அந்த ஞாபகம் வந்தனால தான் மட்டன் கடையில் வந்து லிவரை பார்த்தேன்னா உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு நாங்கள். அண்ட் அவ்வளோதாங்க, இந்த லிவர் ரோஸ்ட் வந்து இட்ஸ் ரெடி. அண்ட் சைடில் நான் ரசமும் பண்ணிட்டேன். பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி ஆன் த சைட். இப்போ தான் வந்து ரைஸ் போட்டிருக்காரு. ஸோ தம் வைக்கணும். ஸோ தம் வச்சுட்டு முடிச்சிட்டோன்னே நான் நிறைய என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பசங்களையும் பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். மட்டன் பிரியாணி, லிவர் ரோஸ்ட் அண்ட் 1 பாயில்ட் எக். தட்ஸ் ஆல் காய்ஸ். ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Kindly support me guys. See you in the next video. Until then, bye and thank you. Bye bye.